நடமாடும் தெய்வம் அப்படின்னு உலகம் காஞ்சி மகா பெரியவாளை கொண்டாடுறது. வள்ளுவரிசரர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரியம் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு ஒரு மனுஷனை கடவுளாக நினைக்கலாமா அப்படின்னா வள்ளுவரிசரர் ஒரு மனுஷன் மட்டும் நல்ல மனுஷனாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டான் அப்படின்னால் உலகம் அவனை தானே கடவுளாக வச்சிடும், வழிபட ஆரம்பிச்சிடும். அதனால் மனிதன் தெய்வமாகறதுக்கு வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் 4 கை முளைக்க வேண்டாம், கால் முளைக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மனிதன் மனிதனாக இருந்தாலே போரும், உலகம் தானே அவனை வழிபட ஆரம்பிச்சிடும். அப்படி பெரியவா இருந்ததுனால தான் உலகம் அவரை தெய்வமாக உணர்ந்து கொண்டாடுறது. இந்த மனிதனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்ச ராமாவதாரத்திலேயா இருக்கட்டும், ஓப்பனாவே சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் அகம் தசரதாத்மஜம். வசிஷ்டர் சொல்றார், பிரம்மா சொல்றார், நீ யாருங்கிறத மறந்து விடுத்தா, பார்க்கடலில் இருக்கிற பரந்தாமன்னு மறந்து போயிடுத்தா அப்படின்னு. அப்போ சொல்றார், அதெல்லாம் எனக்கு இப்போ தெரியாது, இப்போ சத்திக்கா நான் ராமன்கிற தசரதரோட புள்ள, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்க, ஒரு கஷ்ட நஷ்டத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வழி காமிக்கிறதுக்கு தான் அவதார புருஷர்களோட முக்கியமான நோக்கம். அவர்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ஒருத்தங்களோட தெய்வீக சக்தியை காமிக்கிறதே என்ன ஆகுது, நம்ம அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது. நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களாக அவர்கள் பிஹேவ் பண்ணுறதை பார்த்தோன்னு அந்தந்த சிச்சுவேஷனை அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறா, எப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறத வச்சுட்டு நமக்கும் டெஃபினட்டாக அது மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னால் அதை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இது அவதாரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிதான் பெரியவா இருந்து காமிச்சா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல நடிகருக்கு என்ன அவர்களோட வெற்றி இருக்குது அப்படின்னு, எந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாளோ அந்த கதாபாத்திரமாகவே வாழணும். பார்க்குறவாளுக்கு இது ஒரு நடிகர், இது ஒரு நாடகம் அப்படிங்கிறது ஒரு பாவம் வரக்கூடாது. அப்படி இருந்தார்னா அதுதான் அந்த நடிகரோட சக்ஸஸ். அதை போல தான் பகவானும் இங்கே ஒரு மனித ரூபத்தை எடுத்துன்னு வரத்தே, மனுஷனாக அவதாரம் பண்ணி வரத்தே தன்னோட மனுஷத்தன்மையை தான் நமக்கு புரியிறாப்பில் காமிக்கிறாரு வழியே தன்னோட ஒரிஜினாலிட்டி என்ன, தான் யாருங்கிறத நாம் உணர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர்கள் இருந்து காமிக்கிறதே அழகாக இருக்குது. அதுவே நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு பாடமாக இருக்குது. இப்படி வரவா அத்தனை பேர்ட்டையும் பெரியவா அப்படி தான் இருந்தா. அவர் ஒன்றும் தன்னை பெருசாக காமிச்சிக்கிறதுக்கோ இதுங்கிறதுக்கோ ஒன்றும் ட்ரை பண்ணவும் இல்லை. ஆனால் இப்போ கொண்டாடுறமே சார் தெரிகிறதே அப்படின்னார், அதுதான் விசேஷம். அவர்களை காமிக்கலைன்னா கூட தெரிஞ்சிடும். நல்ல மேகமூட்டம் மழை நாளில் இருட்டின்னு இருக்கிறதே சூரியன் வேணால் கண்ணுக்கு தெரியாது இருக்கலாம், ஆனால் நமக்கு வித்தியாசம் தெரியுது, இது ராத்திரி இது பகல் அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியுறதே. சூரியனை கண்ணால் பார்க்கலன்னா கூட இது ராத்திரி பகலுங்கிற நமக்கு வித்தியாசம் தெரியுதே, அதுதான் சூரியனோட பிரபாவம். அதுபோல் அவதார புருஷர்கள் தாங்கள் யாருன்னு காமிச்சிக்காத மனுஷனாகவே நடித்தா கூட அந்த நடிப்பே நமக்கு காமிச்சு கொடுத்துறது இவர் சாதாரண மனுஷனை தாண்டினவர் அப்படின்னு. இப்படி உலகத்துக்கு தானே தெரியறதுனாலே அவள் ஒன்றும் பெருசாக காமிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
ஒரு காலேஜ் படிக்கிற பையன் பெரியவாள்கிட்ட வரான். வந்து அவனுக்கு சில சந்தேகங்கள். பெரியவாள்கிட்ட கேட்டான், சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் சொல்கிறாளே, அதெல்லாம் உண்மையா உண்டா அப்படின்னு கேட்குறான். கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம்தான். இருக்கா இல்லையா, சொர்க்கமா நரகமா, அது எங்கே இருக்கும், இங்கே இருக்கா அங்கே இருக்கா, சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது எங்கேயோ மேலே ஒன்று இருக்குது கீழே இருக்குது என்னெல்லாமோ சொல்கிறது. இருந்தால் கூட நம்ம பகுத்தறிவு அதை ஒத்துக்கணுமே. அந்த பாவத்தில் தான் அந்த பையன் வந்து கேட்குறான், சொர்க்கம் நரகம் அப்படி இல்லாமல் சொல்கிறாளே, நிஜமாவே இது உண்மையா இல்லை பொருளையா? கேள்வி. உடனே பெரியவா பதில், அப்படி தான்ப்பா எல்லாரும் சொல்கிறான்னா. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறா, எல்லா மதமும் அப்படி தான் சொல்கிறது, சொர்க்கம்னு இருக்குது நரகம்னு இருக்குதுன்னு சொல்கிறது. கேட்ட கேள்வி என்ன, உண்டா இருக்கான்னு கேட்டால் எஸ் ஆர் நோ இதானே இங்கே ஆன்சர் சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னார், அப்படி தான் எல்லாரும் சொல்கிறா அப்படின்னு. எல்லாரும் சொல்கிறது இருக்கட்டும் சுவாமியில, நீங்கள் என்ன சொல்கிறீள், உண்டா இல்லையா? உடனே பெரியவா கேட்டால், அது சரி அது இருக்கட்டும், இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுன்னு உனக்கும் எனக்கு என்ன லாபம், என்ன பண்ண போகிறோம்? இப்போ சொர்க்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே டிக்கெட் வாங்கிட்டு நேராக போகிறோமா? என்ன பண்ண முடியும் நம்மளால்? எதுக்கு இப்போ அது இருக்கா இல்லையான்னு சர்ச்சை பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்லை இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறதே இப்படி தான், நீ இந்த தப்பை பண்ணினா நரகத்துக்கு போயிடுவேன், இதை பண்ணினா சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்கிறதே. நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டாமா? உடனே கேட்டால், அதெல்லாம் இருக்கட்டும் விடு, சரி இப்போது சில கதாபாத்திரங்கள்லாம் எடுத்துட்டா புராணங்களில் ரீதியாக பார்ப்போம் அப்படின்ட்டு, ராமர்னு ஒரு கேரக்டர், அதே மாதிரி மகாபாரதத்தில் துரியோதனன் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த ராமாயணத்தில் வர ராமரை பார்த்தேன்னா எப்படி இருக்க அப்படின்னு, இவரோட கூட பிறந்தவாள்லாம் இவர்கிட்ட பிரியமாக இருந்ததோடு இல்லை, ஒரு குரங்குலேருந்து ஆரம்பித்து கரடியிலேருந்து இனிமேல் எல்லா ஜீவராசிகள்ட்டும் இவர்கிட்ட அன்பாக இருந்தது, பிரியமாக இருந்தது. இவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுத்து, மனைவி காணா போயிட்டா அப்படின்னா அப்போ அத்தனையும் உதவிக்கு ஓடி வந்தது. இது எதனால் அப்படின்னு, இவர் பெரிய பகவான் அப்படிங்கிறதுக்காக வந்தது இல்லை, அத்தனை பேருக்கும் இவர்கிட்ட ஒரு பிரியம் வந்ததுக்கு காரணம் இவர் நல்லவராக இருந்தது. நல்லவராக இருந்ததுனால எல்லா ஜீவராசிகளும் மனிதனுக்கு தான் அப்படின்னு இல்லை, மனிதனையும் தாண்டி வந்த விலங்கினங்கள்லாம் கூட இவர்கிட்ட அன்பை காமிக்க முடியுமா, இவருக்கு ஒரு ஏதாவது சின்னதாகணும் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, அவரோட அந்த அன்பு, அவரோட அந்த நேர்மை, அவரோட அந்த மனிதத்தன்மை அப்படி இருந்தார். இதே இதுக்கு நேர ஆப்போசிட்டாக எடுத்துன்னு பார்த்தா துரியோதனன் ஒரு கேரக்டர். வேண்டாம், அதே ராமாயணத்தில் வர ராவணனே எடுத்துப்போம். அங்கே என்ன ஆயிடுத்து அப்படின்னர், அவன் சர்வசக்திமானாக இருந்தான், தேவர்களெல்லாம் ஆட்டி படைச்சிருந்தான். அப்படி ஆட்டி படைச்சுன்னு எல்லாரும் கட்டுப்பட்டு இருந்தாலே வழி எதுக்காக கட்டுப்பட்டு இருந்தான், அன்புனால கட்டுப்பட்டு இருக்கல, பயத்தினால கட்டுப்பட்டு இருந்தா. இல்லைன்னா இது போக்குறி நம்மளை ஏதானு பண்ணிடும் துஷ்டன் அப்படிங்கிறதுனால இவனோட எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போனோம். இப்போவுமே பார்க்குறோமே, நாம் நாட்டில் எவ்வளவோ நடக்கிறது. சில பேர்லாம் கேட்பா, சில பேருக்கு சில இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இல்லை இவ்வளவு எல்லாரும் இப்படிலாம் பண்ணுறதே நாமெல்லாம் ஏன் பெசாத இருக்கோம், அதுவும் குறிப்பாக பிராமின்ஸ் எல்லாம் ஏன் பெசாத இருக்கா அப்படின்னா, அப்படி இருக்கிறதுனால தான் அவள் பிராமணா சாதுக்கள். ஏன் அப்படின்னா, விதண்டாவதத்துக்கு அசத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது முடிவில்லை. அதுக்கு
அதுபோல் இப்போ இருக்கா அப்படின்னா ராவணன்ட்ட எல்லாரும் அடங்கி இருந்தா அப்படின்னா அன்புனால அடங்கி இருக்குல்ல, இது அசத்து, இதோட எதுக்கு வம்பு, இது இல்லையா இடைஞ்சல் பண்ணும் அப்படிங்கிறதுனால அடங்கி இருந்தாலே வழிய பிரியத்தினால அடங்கி இல்லை. அப்படி அடங்கி இருக்கிறது, ஒருத்தர் அடக்கிறது ஒன்றும் பெரிய வெற்றி இல்லை, பெரிய சாதனை இல்லை. அப்படி இருந்த ராவணன்ட்ட இந்திராதி தேவர்களெல்லாம் அவனுக்கு பயந்துன்னு அடங்கி இருந்தா, ஆனால் அப்பேற்பட்ட ராவணன்கிட்ட கூட பிறந்த தம்பியை தன்னோட வச்சுக்க முடியல. ஒரே வயத்தில் பிறந்த கூட பிறந்த தம்பி இதே ராவணனுக்கு எதிரியாக போக முடியுமா ஆச்சு அப்படின்னா, இதை விட ராவணனுக்கு ஒரு அவமானம் வேணுமா? இதை விட அவனுக்கு ஒரு இழுக்கு வேணுமா? என்னையா நீ பெரிய இந்திரனை கட்டி ஆண்ட, சந்திரனை கட்டி ஆண்ட, யாரெல்லாம் கட்டட்டும், முதல்ல உன் தம்பி உன் சொன்னத்தை கேட்குறாப்புல நீ பிரியமா இல்லை. காரணம் என்ன? உன்னோட பிஹேவியர், நடவடிக்கை. அதனால் கூட பிறந்த தம்பியே கையை விட முடியுமா, கைவிட்டு விலகி போக முடியுமா இருந்தது ராவணனோட கேரக்டர். கூட பிறந்த தம்பிகள் மட்டும் இல்லை, பிறக்காதவாழ்லாம் கூட உன்னோடையும் ஐவரானும் உன்னோடையும் ஆறுவரானும் அப்படின்னு இவர் போகிற இடத்தெல்லாம் அண்ணா தம்பி லிஸ்ட்டு கூட ஆயிண்டு போயிருந்தது. இது அத்தனையும் எதனால? ராவணன்கிட்ட இருந்த குணக்கோளாறு, ராமர்கிட்ட இருந்த குண விசேஷம். தியாகபிரம்மம் சொல்றாரே, சுஜன ஜீவனா ராம சுகுணபூஷணம். நீ என்ன நகை போட்டுருக்க, மைனர் செயின், மோதிரம் எல்லாம் போட்டுருக்கியா? இல்லை, நல்ல குணங்கள்லாம் உனக்கு உடம்ப அலங்காரம் பண்ணுறது, குணங்களாலேயே அலங்காரம் பண்ணப்பட்டிருக்க சுகுணபூஷணம். அப்படி அந்த நல்ல குணம் நமக்கு அந்நியமானவர்களையும் நமக்கு நெருக்கமாக்குறது. நம்மளோட வேண்டாத துஷ்ட குணம் நம்மளோட நெருக்கமாக இருக்கிற இரத்த சம்பந்தத்தை கூட நம்மளை விட்டு பிரிக்கிறது. இதை சொன்ன அதே மாதிரி என்ன பண்ணுறது, மனைவி குழந்தைகள்லேருந்து எல்லாம் நம்மளை கைவிட்டுடுறது. துஷ்டனாக இருந்தால் எத்தனை நாளைக்கு தான் எல்லோரும் சேர்ந்துருப்பா, எல்லாம் விட்டுடுறா. இந்த கதையைத்தான் நமக்கு, இந்த பாடத்தைத்தான் இந்த கதைகள் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், என்ன நமக்கு மாறல் மாறல் அப்படின்னு சொல்லுமே, என்ன அது நமக்கு நீதியை சொல்கிறது, ஒரு அறிவுரையை சொல்கிறது அப்படின்னு. இதெல்லாம் தான் அறிவுரை. சொன்னா இப்படி ராமர் தன்னோட கூட பிறக்காதவாள்லாம் கூட தங்கிட்ட உறவாடுறாப்புல இருந்தால், பிரியமாக இருக்கிறாப்புல இருந்து, அன்பு பொழியிறாப்புல இருந்தது. காட்டுக்கு போனால் கூட அங்கேயும் எல்லாரும் நமக்கு உறவாடுறாப்புல இருந்ததுன்னா, அப்போ ராமருக்கு காடு காடாவாக இருந்திருக்கும்? இல்லை, சௌக்கியமாக இருந்திருக்கும். சௌக்கியமாக இருந்ததா? இருந்தது. ராமாயணத்திலே ரெஃபரன்ஸ். சீதை சொல்கிறா, பஞ்சவடியில் இருக்கிறதே ஆச்சு 14 வருஷத்தில் 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. நல்லா கோதாவரியில் ஸ்நானம், பஞ்சவடியில் ஜம்முன்னு வாசம், சௌக்கியமாக அப்பப்போ வேளா வேளைக்கு சாப்பாட்டுக்கு லக்ஷ்மணர் கொண்டு எங்கேருந்தோ காய் கனியெல்லாம் கொண்டு கொடுக்குறார். தினம் ஒரு ரிஷிகள் தரிசனம், நல்ல சத்சங்கம், இத்தனையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சீதை ராமர்கிட்ட ஒரு நாளைக்கு சாயந்தரம் 2 பேரும் நதி தீரத்தில் உட்காந்து பேசின்னு இருக்கா. அப்போ சீதை சொல்கிறா, ராமர்கிட்ட கேட்குறா, என்ன 14 வருஷம் ஆனோன்னு நம்ம திருப்பி கட்டாயம் அவசியம் அயோத்திக்கு போய் தான் ஆகணுமா? அப்படி தானே சொல்லியிருக்கு, வரோம் அப்படி தானே சொல்லியிருக்கு, 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னு தானே சொல்லியிருக்கு. அப்போ சொல்கிறா, இவ்வளவு ஆனந்தமாக இருக்குது இங்கே, இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு எதுக்கு அந்த டென்ஷனில் போய் சிட்டியில் போய் உட்காந்துட்டு திண்டாடணும்? எவ்வளவு ரம்யமாக இருக்குது இந்த சூழ்நிலையும் இந்த சௌக்கியமும். இது அயோத்தியில் கிடைக்குமா? ராஜ்யபாரத்தில் கிடைக்குமா? அதனால் வேண்டாமே, பரதன்கிட்ட கொடுத்த அயோத்தி பரதனோடையே இருக்கட்டுமே, நாம் பாட்டுக்கு இங்கேயே இருந்துட்டா என்ன? அப்பா சொன்னாருங்கிறதுக்கு 14 வருஷம் வந்தோம், ஓகே, அதுக்கப்புறம் நாமளாவே இருந்துட்டா போச்சு, ஆயுசு மக்களும் இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு சீத்தை சொல்கிறாப்புல ராமாயண வச்சனம் இருக்குன்னா, இவர் வனவாசத்தில் போய் எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்கான்னு தெரியுது, சௌக்கியமாக இருந்திருக்கான்னு தெரியுது, ஆனந்தமாக இருந்திருக்கான்னு தெரியுது. எந்த பொம்மநாட்டியான்னு சொல்லுவாளா,
பட்டாபிஷேகத்தை விட்டுட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு மரவரி எதிர்ச்சின்னு போகிறதே எந்த லேடிஸானு சொல்லுவாளா? சொல்லவே மாட்டா. இன்னும் என்ன பண்ணியிருப்பா? தினம் 14 வருஷம் திட்டி தேய்த்திருப்போம், உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன கண்டேன், இப்படி வந்து காட்டிலையும் மேட்டிலையும் திண்டாடுறேன்னு தான் கரிச்சு கொட்டியிருக்கணும். ஆனால் சீத்தை தலைகீழ சொல்கிறா, எதுக்கு நான் இப்படியே இருந்துடலாம், வேண்டவே வேண்டாம், அயோத்தியும் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், அது பரதனோடையே இருக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமர் பெருமை அவருக்கு, ஆம்படியா மேலே அப்படியே இப்படி ஏற இறங்க பார்க்குறார். நம்ம ஆம்படியா இதுதான் அப்போ சொல்கிறார். அப்போது இதை கேட்டால் என்னோட பொண்டாட்டின்னு எல்லாரும் சொல்லுவா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கல, இல்லை மாமனார் பேரை சொல்லி தசரதரோட மாட்டு பொண்ணுன்னு எல்லாரும் பெருமையாக சொல்லுவான்னு சொல்லலை. ராமரோட வார்த்தை பிரதிவச்சனம். அப்படி சீதையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட, அப்பா நீ சொல்கிற இந்த வார்த்தையை எல்லாரும் கேட்டான்னு வச்சுக்கோ, ஜனகரோட பொண்ணுன்னு ஒன்றை சொல்லுவா. மாமனாரை பற்றி அவ்வளோ பெருமையாக நினச்சிக்கிறார். அந்த ஜனகரோட பெருமையை பகவானுக்கு எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தா கீதையிலேயே ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். ஜனகாதேஹா அப்படின்னு ஞானிகளை பற்றி சொல்கிறதே, ராஜரிஷிகள்லாம் பற்றி சொல்கிறதே ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். அடுத்த அவதாரத்தில் கூட அப்போது இந்த மாமனாரோட அந்த பெருமை பிரியம் போல. ஏன்னு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்திருக்கார் அவர். அப்படி ஞானியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னர், யாக்ஞவல்யருங்கிற மகரிஷிட்டியாக்கும் உபதேசம் வாங்கிட்டார். இதைத்தான் பெருமையாக ராமர் சொல்கிறார். பா அப்படி ஒரு ஞானிக்கு பிறந்தாதான் இவ்வளவு ஆசை, இப்படி கொஞ்சம் கூட பற்று இல்லாத இவ்வளவு விவேகம் இருக்கும், இவ்வளவு ஞானம் இருக்குமே வழிய. இந்த வார்த்தையை கேட்டால் ஜனகரோட பொண்ணுன்னு இப்போ எல்லாரும் சொல்லுவாப்பா ஒன்று அப்படின்னு சீதையை பார்த்து பெருமையாக சொல்லிக்கிறார். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதனால் இவர் காட்டில் சௌக்கியமாக தான் இருந்திருக்கா. ஆனால் ராஜபோகத்தை விட்டுட்டு அயோத்தியிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் விரட்டி அடிக்கப்பட்டான்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்டேஜில் வெளியில் வந்திருக்கா, காட்டில் வந்து வாழறா. காட்டில் வந்து வாழ்ந்தால் கூட இப்போ ஒரு குறவும் இல்லை, இவாளை சுற்றி நாம் ஒரு காட்டில் இருக்கிறமேன்னு ஒரு வருத்தம் இல்லாத, இவாளுக்கு இந்த காடே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குறாப்புல இருந்ததுன்னா அந்த காட்டில் இருக்கிற ஜீவராசிகள் முதற்கொண்டு எல்லாம் இவாள்கிட்ட பிரியமாக இருந்து இவாளுக்கு அனுகூலமாக இருந்தது. இதை சொல்லி பெரியவா சொல்கிறா, இதான்ப்பா சொர்க்கம் அப்படின்னா. சொர்க்கம் அப்படின்னா எங்கேயோ ஆகாசத்தில் இருக்குது, செத்து போனதுக்கு அப்புறம் இனிமேல் பெரிய தங்க விமானத்தில் தூக்கின்னு போய் நம்மளை எல்லாரும் உபச்சாரம் பண்ணுவோம் அப்படின்லாம் நினச்சிக்கவே வேண்டாம். இதுவே சொர்க்கம் தானே. இங்கே வாழறதையே, இந்த உலகத்தில் இருக்கிறதையே நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக இருந்தால் இதை விட சொர்க்கம் உண்டா? வேளைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, சௌக்கியமாக இருக்குது, நினச்சா தினம் நித்தியம் சத்சங்கம், நல்ல விஷயங்கள் காதில் விழுறது, வீட்டுக்கு வரவாழலாம் நம்மள்கிட்ட பிரியமாக நல்லது தான் பேசுகிறா. இது நம்மளை அறியாத நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. இதுவே சொர்க்கமாக இருக்குது. இதுதான் சொர்க்கம். இதே நேர் ஆப்போசிட்டாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, கூட பிறந்த தம்பி முதற்கொண்டு காட்டி கொடுத்து நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறார் அப்படின்னா, ஒரு ராவணனாக இருக்கட்டும், துரியோதனனாக இருக்கட்டும், அவளுக்கு அவளோட வாழ்க்கையே நரகமாக இருந்தது. எல்லாம் இருந்தது, ஆனால் ஒன்றும் சந்தோஷம் இல்லை, என்ஜாய் பண்ண முடியல. பார்க்குறவன் இப்போ நமக்கும் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாம் நல்லா பிரமாதமாக வீடு இருக்குது, பேங்க் நிறைய பேலன்ஸ் இருக்குது, கார் இருக்குது. ஆனால் அப்பா சாப்பிட்டியா அம்மா சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. இருக்கேளா போயிட்டாளா, அதெல்லாம் வாரம் ஸ்கைப்பில் பேசும் குழந்தைகள் அப்படின்னு அதுலேயும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஸ்கைப்பா தூக்கின்னு போகும், அப்பல்லோக்கு தெரியல. இதான் நரகம். அதனால் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை, சூன்யமாக இருக்குது. எது வேணுமோ அது இல்லை. இதான்ப்பா நரகம் அப்படின்னா. அதனால் நரகங்கிறது சொர்க்கங்கிறது நீ நினைக்கிறாப்புல நான் நினைக்கிறாப்புல இனிமேல் எங்கேயோ இருக்குது, அது ஒரு லோகம் இது ஒரு லோகம், அங்கே இருக்குது இங்கே இருக்குது, அங்கே போனால் தான் சந்தோஷம், இங்கே வந்தால் துக்கம் அப்படின்னு கஷ்டம் நினச்சிக்க வேண்டாம்.
இங்கே இருக்கிறதையே பார்த்தா இங்கேயே தான் நரகமும் இருக்குது, இங்கேயே தான் சொர்க்கமும் இருக்குது. அது எப்படி நாம் அதை தெரிஞ்சுக்கலாம்னர், நீ இருக்கிற விதத்தில் இருந்தால். நீ நல்லவனாக இருந்தால் இதே லோகம்தான் சொர்க்கம், நீ கெட்டவனாக இருந்தால் இதே லோகம்தான் நரகம். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த பையன் அப்படியே விக்கிச்சு போய் உட்காந்துருந்தான் கேட்டு. ஒரு டீனேஜ் பையன், அது எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்கிற அந்த பசங்களுக்கு இருக்கிறாப்பில் ஒரு கியூரியாசிட்டி, ஆசை, அதில் கேள்வி கேட்டதுக்கு சொர்க்கம் நரகன்னு உண்டா. இப்போ இவரை மட்டும் உண்டுன்னு சொல்லியிருந்தார்னா என்ன ஆகிருக்கும்? அவன் அடுத்த கேள்வி கேட்டுப்பான், அது எங்கே இருக்குது, பதில் சொல்லுங்க.